பரிகாரங்கிறது நம்முடைய குணங்களை மாற்றி அமைச்சுக்கிறோம். எந்த குணங்களின் காரணமாக இந்த கஷ்டம் வந்திருக்குதோ குணமடைய பிரார்த்திக்கின்றேன், நல்ல குணத்தை அடையணும். நான் பரிகாரம் விட வெளியே போறேன், இப்ப என் குணத்தை மாற்றி நான் கேட்கிறேன். நன்றி செலுத்துங்கிறது அவனுக்கு இணையை ஏற்படுத்தாம இருக்கிறது. பரிகாரங்கிறது என் குணங்களை மாற்றி அமைச்சு கேட்கிறது. அதோட நன்மைகளுக்கு செலவு செய்யுது. என்னுடைய பாவத்துக்கு பரிகாரமா நான் இறைவன் ஒருவன் எடுத்துக்கிட்டேன், என் குணங்களை மாற்றி அமைச்சு கேட்ட நிலையிலேயே நான் தூய்மைப்படுத்துறதுக்காக நான் எந்த பொருளை நோக்கி வாழ்ந்துட்டு இருக்கணும், அதுல நான் செலவு பண்றேன். இறைவன் அருளை கொண்டு பிரதிநிதி பெறாம மற்றவங்களுக்கு கொடுக்கறது பரிகாரம். அது உங்க பாவங்களை நீக்கும், பாவங்களை போக்கும். இதுக்கு மேல வழிபாடுறவங்களுக்கு பொருள் எந்த பரிகாரம் கிடையாது. நம்ம பொருளை வாங்கி சடங்காங்க பண்ற இந்த பரிகாரம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் அவங்க வழிபாடுறவங்களுக்கு போய் சில பொருளை வாங்கி வச்சு தேங்காய் உடைக்கையில இருந்து பத்தி பொருத்தி வைக்கிறதுல இருந்து சில காசு உண்டியல் போட்டுல இருந்து பரிகாரம் அனுப்பிச்சிருக்காங்க. அது பரிகாரம் இல்லை. அது இன்னும் நம்ம இறைவனை இழிவுபடுத்துறோம். அற்ப காசு கொண்டு போய் கோயில போட்டாலோ தர்காக்களை போட்டாலோ அல்லது நான் பரிகாரமா ஒரு பள்ளியாசல கட்டுறேன்னு சொல்லி போனாலோ அது நமக்கு தேவையில்லை. ஆனா நம்ம எல்லாருமே அதான் பரிகாரம் செஞ்சுட்டு இருக்கோம். இது முன்னோர் வழிமுறையா இருக்கு. இதுல மாறி போயிடும்.